நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவலேஷன் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஓவலேஷன் சிம்டம்ஸ் என்ன, ஓவலேஷன் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, ஓவலேஷன் கிட் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருந்தாங்க. உங்க ரெகுலரா நம்மள ஃபாலோ பண்ற சிஸ்டர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ண முடியாதவங்க, ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து எனக்கு சரியா தெரியல, ஸோ வந்து எப்படி ஒரு ஓவலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன் சிம்டம்ஸ் பற்றி. இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஓவலேஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி, இல்லைனா ஓவலேஷன் நம்ம நடந்திருக்கான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சில சிம்டம்ஸ் சொல்ல போகிறேன், அண்டு சில விஷயங்கள் பீரியட்ஸ் அப்போ எப்படி இருந்தால் நமக்கு ஓவலேஷன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதும் சொல்ல போகிறேன். இது எல்லாமே நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்கணும்னு கிடையாது. ஓவலேஷன் சிம்டம்ஸ்ன்றது இதில் ஏதாவது 1-2 வரலாம், இல்லை உங்களுக்கு எல்லாமே வரலாம், இல்லை எதுவுமே சிம்டம்ஸ் வராமல் கூட ஓவலேஷன் ஆகலாம். அதே மாதிரி 100% ஓவலேஷனை வந்து நம்ம ஓவலேஷன் கிட் வச்சு கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த ஓவலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் 2வது ஸ்கேன் பார்ப்பாங்க. அதாவது அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, கருமுட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில டாக்டர்ஸ் வந்து வர வெப்ப ஸ்கேன் பார்ப்பாங்க. அப்போ அந்த எக்கு ரிலீஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் ஓவலேஷன்றதே நமக்கு தெரியும். மற்றபடி ஓவலேஷனை வந்து 100% 100% வந்து ஓவலேஷன் ஆயிருக்கான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியுமே மெடிக்கலில் கிடையாது, நம்மக்கிட்டேயும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% இதை வச்சு நம்ம வந்து கெஸ் தான் பண்ண முடியும். நான் அதையும் திரும்ப சொல்லிக்கிறேன். ஓவலேஷன் 100% ஆயிருக்கான்றது அந்த ஸ்கேன் பார்த்து லெக் ரிலீஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் தெரியும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க, நெட்டில் பார்த்துக்கோங்க, நமக்குனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஓவலேஷனை எப்படி மெயினாக வந்து கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு ஆகி தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு. பீரியட்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோ வந்து இருக்கும், ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும், ஹெவியான பெயின் வந்து இருக்காது. பீரியட்ஸ் அப்போ ஹெவியான பெயின் இருக்குது அப்படின்றது ஒரு ஆனோவலேஷன், அதாவது ஓவலேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் வரவங்களுக்கு தான் ஹெவியான பெயின் வந்து வரும். உங்களுக்கு வந்து 3-4 நாளைக்கு நல்ல ஃப்ளோ இருக்குது, நல்ல ரெட் கலரில், அதாவது இந்த ப்ரௌனு, இந்த அழுக்கு, இந்த மாதிரி கலரில் இல்லாமல் நல்ல பியூர் ரெட் கலரில் ஓரளவு வந்து ப்ளீடிங் வந்து வருது. அதே மாதிரி எனக்கு பெயின் வந்து அதிகமாக இல்லை. இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா பிசிஓடி இருந்து இரகுலர் இருந்து எக்கு குரோத் இல்லாமல் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஹெவியான ஃப்ளோ இருக்கும், ஒரு 2 நாளைக்கு ப்ளீடிங் சரியாக வராது, கம்மியானது இருக்கும், இல்லை இன்னொன்று என்னென்னா ஹெவியான வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி தான் வருது அப்படின்றது ஓரளவு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது போக மெயினாக எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நீங்கள் வந்து கவனிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஓவலேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தடு. கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஓவலேஷன் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவலேஷன் ஆக போகுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ நாளைக்கு ஓவலேஷன் ஆக போகுது 2 நாள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 days பிஃபோர்லேருந்தே ரொம்ப வந்து வெட்டாக வந்து வரும், தண்ணியாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் இன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா லிக்யூட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், தண்ணி மாதிரி, இல்லைன்னா வந்து எக் ஒயிட் மாதிரி, நம்ம சொல்லியிருக்கோம்ல எக் ஒயிட் ஜெல்லி மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் பார்க்க தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓரளவு லைட்டாக ஒயிட் கலரில் மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்டான அந்த எக் ஒயிட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் ஓவலேஷனுக்கு பிஃபோர். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கெட்டியாக மாறிடும், ரொம்ப திக்காக இருக்கும். அதாவது ரொம்ப இல்லை, இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒயிட் கலரில், பியூர் ஒயிட் கலரில், கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி திரண்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்ட் மாதிரி ஸ்டிக்கியாக அந்த மாதிரி கெட்டியாக வருது அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து சிம்டம்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி எப்பயுமே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இந்த மெத்தட். பட் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட், அந்த மாதம் 30 நாள் பீரியட் சைக்கிள்னால் எனக்கு ஒரு டைம்லேயும் ஒரு மாதிரி இருக்குது ஓவலேஷன், அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, மந்த் மிடில் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இதை வச்சு உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது என்னைக்கு சேர்ந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெட்ட ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்போ இருந்து ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து சேர்ந்துருக்கணும், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வெட்ட ஆகுது, நல்லா ஈரப்பதமாகுது, நல்லா தண்ணி எக் ஒயிட் மாதிரி வருதுன்னா ஓவலேஷன் ஆக போகுதுன்னாட்டும் அப்போ இருந்தே நீங்கள் அந்த கெட்டியாக உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாறுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஓவலேஷன் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸுக்கு இன்னும் நாள் இருக்குது, எனக்கு 2-3 வீக்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிப்பிள் பெயின் வருது அப்படின்றதும் ஓவலேஷனோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். ஸோ நிப்பிள் இல்லைன்னா பிரெஸ்ட் பெயின், மார்பகத்தில் வந்து வலி இருக்குது, சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது
அது ப்ளஸ் நிப்பிள் பெயின், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனோட சிம்டம்ஸ் தான். இது வந்து பீரியட்ஸுக்குமே வரும். ஸோ வந்து நீங்கள் அந்த டேஸை ஒட்டி வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிக்க வாய்ப்பு கம்மி. பட் மந்த் மிடில் வருது, இன்னும் எனக்கு பீரியட்ஸ் 15 நாள் இருக்குது, 12 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது, எனக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஓவலேஷனோட சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம கெஸ் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், கெஸ் தான் பண்ண முடியும், ஷியராக சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்கா, அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, அதுக்கப்புறம் பிரஸ்ட் பெயின் இருக்கா, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து ஓவலேஷன் அப்போ நமக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறில் வந்து பெயின் இருக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நான் சொன்னேன்ல, அதே மாதிரியே அடிவயிறில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க நமக்கு என்ன பிரச்சனைனா சும்மா வலி வருது. இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு சடனாக ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரில, பயங்கரமாக ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி. நான் சாப்பிட்டது ஒத்துக்கலையா, ஃபுட்டு ஒத்துக்கலையா, நான் ஹீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அப்புறம் நிறைய ஹாட் வாட்டர் 2-3 டம்ளர் சூடு பண்ணி குடித்தேன். அப்புறம் காலையில் சரியாயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டொமக் பெயினை வச்சு நம்ம கெஸ் பண்ணுறது உண்மையிலே ஒரு குதிரை கொம்பு தான் சொல்லணும். நமக்கு எதனால் வருது, ஏன் வருதுன்றது கூட தெரியல. ஸோ அடிவயிறு வலி வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் தான். பட் நான் சொன்ன மாதிரி அது ஷியூராக நமக்கு தெரியாது, அது எப்போ வேணாலும் வரும். ஸோ அதனால் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து மெயினாக சொன்னேன். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1 Fahrenheit பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து ஓவலேஷன் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் தெர்மாமீட்டர் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பீரியடான ஒரு 10 நாள்லேருந்து டெய்லி வந்து உங்கள் பாடி ஹீட் வந்து ஒன்று காலையில் இல்லைன்னா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு டைமில் சேம் டைமில், பட் ஒரு நாள் காலையில், ஒரு நாள் மத்தியானம், ஒரு நாள் நைட் பண்ணாதீங்க. டெய்லி சேம் டைமில் உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுங்கள். 1 or 2 Fahrenheit அதிகமாக இருக்குது, உங்கள் உடம்பு வார்மாக ஃபீல் ஆகுதுன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ஓவலேஷன் சிம்டம்ஸ் தான். அது போக ஓவலேஷன் அப்போ வேறு என்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது, அதாவது சரியாக டைஜஷன் ஆகாமல் ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது வயிறு, அப்படின்றது கூட ஓவலேஷன் சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் மேலே ஒரு 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 ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஓவலேஷனோட சிம்டம்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆண்களுக்கு அது மேலே ஆசை இருக்கும், சில டைமில் பெண்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மந்த் மிடில் மேபி தோணுது அப்படின்னா அது வந்து ஓவலேஷனோட சிம்டம்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் தான் ஓவலேஷன் சிம்டம்ஸ். இது எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுது மந்த் மிடில் அப்படின்னா ஓவலேஷன். இது இப்போ பீரியட்ஸாக 8ஆம் தேதி வருது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னா அது ஓவலேஷன் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட பீரியட்ஸ் வந்து கணக்கு வச்சு ஓவலேஷன் எப்போன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியலைன்னா ஒரு பீரியட்லேருந்து 10 நாளில் இருந்து பீரியடுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பீரியட் ஆகுறீங்க, அடுத்த பீரியட் சைக்கிள் 1ஆம் தேதி அப்படின்னா 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ 10 டேஸ்க்கு பிஃபோர் வரைக்கும், பீரியட்ஸ்க்கு 10 டேஸ்க்கு பிஃபோர், பீரியட்ஸ் முடிஞ்சு 10 days ஆஃப்டர், இடையில இருக்கக்கூடிய நாள்லலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதான்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து சேர்ந்துருங்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி 100% அப்படின்னா அது ஸ்கேன் தான். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவு கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது பற்றியாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்டு நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வச்சு நிறைய கமெண்ட் கேட்குறீங்க. அது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வருதோ அதை டைம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க, லைட்டாக லைன் வருது, நெகட்டிவ் வருதுன்னு. அதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, ரிப்பீட்டட் கமெண்ட் வருது. ஸோ வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.